Hi friends, welcome to Madhunavin vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான குழம்பு வெரைட்டிஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இதை நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு வந்து மீல் பிளானாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் மார்னிங் வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ராஜ்மா வச்சு தான் நான் வந்து ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த ராஜ்மாவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து சோக் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். ஒரு 8 மணி நேரம் இது நல்லா வந்து ஊறணும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ஊறி இருக்குது. அந்த தோல் எல்லாமே வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ அதை மறுபடியும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுக்காக லைட்டாக வந்து விளக்கெண்ணெய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விசில் போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டால் போதும். இது வந்து விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து சோம்பும் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நான் வந்து 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். பொன்னிறமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 4 நிமிஷத்தில் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு வந்து வதங்கினா தான் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட வந்து சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள். ஸோ மல்லித்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அரைச்ச மல்லித்தூள், அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொடியோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்குனிங்கன்னா அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த ரெட் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த ரெட் பீன்ஸையும் நம்ம இது கூட வந்து சேர்த்திக்கிறோம். ஸோ 4 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வந்து வெந்துடும். அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து ரெட் பீன்ஸ் வந்து வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூளை தூவி இறக்கணும்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து சாப்பாடு கூட சப்பாத்தி கூட எல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்து வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் எடுத்து அந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ தண்ணி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நான் ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கட் பண்ணும்போதே நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த கட் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு வந்து வராது. இப்போ அந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக நான் ஒரு பேனுக்கு வந்து மாற்றிட்டு இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்து தான் வந்து பண்ண போகிறோம். அப்போ தான் அதோட அந்த பச்சை வாசனம் அந்த பிசுபிசுப்பு எல்லாம் வந்து போகும். அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்தும் போது வெண்டைக்காயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா அந்த பச்சை கலரில் இருக்கிறது நல்லா வந்து மாறணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வந்து கருகிடக்கூடாது. லைட்டாக அதோட பச்சை கலர் மட்டும் வந்து மாறணும். அதாவது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நல்லா வந்து மாறினா போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். ஸோ அது வதங்குறதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் வந்து ஒரு மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு இன்னொரு பேனில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு எந்த புளிக்குழம்பு செஞ்சாலும் அது வந்து நல்லெண்ணெயில் வந்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனா கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அதோட பச்சை வாசனை நல்லா வந்து போயிடுச்சு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா வந்து வதங்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, இதையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் கூட இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சால்ட் உப்பு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து கரைச்சி நல்லா வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ புளி தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டி நல்லா கொதிச்சு வர அளவுக்கு ஒரு 5-7 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் ஆச்சு. புளி தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதிச்சு அதெல்லாம் நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்திட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எண்ணெயில் வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டில் பண்ணிங்கனாலே வந்து போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அதோட ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தையும் உரித்து அதையும் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு இதை நல்லா வந்து மறுபடியும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்திக்க போகிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திட்டு இதை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 7-8 விசில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து வேகும். இப்போ பார்த்திங்கன்னா விசில்லாம் வந்து போயிடுச்சு, பருப்பும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன கடாய் வச்சு அது கூட கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு, இது கூட காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ தாளிப்புக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் பருப்பு நல்லா வந்து மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி வச்சுட்டேன். இது கூட நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து குழம்பை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குழம்பை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்து கூட வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். வாழைக்காயை நல்லா வந்து தோல் சிறுவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப மெல்லிசாலாம் வந்து வேண்டாம், ஓரளவுக்கு தின்னாவே வந்து கட் பண்ணால் போதும். ஸோ இந்த அளவுக்கு தின்னா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 உப்பு மிளகாத்தூள் போட்டே வந்து நல்லா வந்து தடவி மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து காய வச்சிடலாம். பிடிச்ச ஷேப்பில் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து ஒரு பேனில் எல்லா வாழைக்காயும் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி மட்டும் வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து குழம்புல தான் வந்து போட போகிறோம், அதனால் ரொம்ப வேகணும்லாம் இல்லை. லைட்டாக ஒரு ஃப்ரை மட்டும் வந்து பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து வதக்குனிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது இன்னும் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கல்பாசி, ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. லைட்டாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் வந்து நான் இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து கசகசா, ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் நான் இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த டைம்லேயும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் வந்து ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக வந்து வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அது சூடாகிற அளவுக்கு வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாகி கலர் வந்து லைட்டாக வந்து மாறிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம மிக்ஸி ஜார் லைட்டாக வந்து அலசிட்டு அதோட தண்ணியும் வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி வேண்டாம், லைட்டாக வந்து ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ இந்த நம்ம போட்டிருக்க பேஸ்ட்டு நல்லா கொதிச்சு வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிச்சு வருது. இந்த டைம்லேயே வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதை மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இந்த குழம்புல வந்து நம்ம புளி சேர்த்தணும். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி கொதிச்சுட்டு இருக்க குழம்பு கூட நம்ம இந்த புளி சாறையும் வந்து சேர்த்திக்க போகிறோம். இப்போ புளி சாறும் வந்து சேர்த்துனங்காட்டி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு இந்த குழம்பை வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஸோ புளிக்குழம்பு ஊற்றிருக்கங்காட்டி இதில் வெல்லம் சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வெல்லம் அந்த புளியெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி குழம்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். எல்லா வாழைக்காயும் வந்து சேர்த்திட்டு ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. நம்ம ஊற்றின புளி தண்ணி, எண்ணெய் அதெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா வந்து குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் இதை நல்லா வந்து ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பருப்பு நல்லா வந்து ஊறிச்சுனா தான் நம்ம வந்து இந்த குழம்பே வந்து பண்ண முடியும். அதனால் ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. பருப்பு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஊற வச்சுருக்கிற பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு வந்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் வந்து சேர்த்தக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் வந்து அரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பருன்னு ஒரு அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து இதை தனியாக இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொரன்னு வந்து அரைச்சாச்சு. தனியாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து பருப்பை வந்து விட்டுடலாம். அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் அதை அங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்க போகிறோம். ஸோ தண்ணி எதுவுமே வந்து சேர்த்தக்கூடாது, அப்படியே நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மீடியம் சைஸில் பால் மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்தும் போது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டையாக வந்து பால் மாதிரி நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இது சேர்த்து நல்லா வந்து இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசால் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூளும் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற மசால் பொடியெலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். அதனால் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணியும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து கலரி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற புளி தண்ணி மசாலெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கங்காட்டி குழம்பு வந்து நல்லா கெட்டியாகும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து தாராளமாக வந்து சேர்த்திக்கலாம். குழம்பு மறுபடியும் நல்லா வந்து கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம்.
சரி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து குழம்ப கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த உருண்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ இது சேர்த்தும் போதும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்றா வந்து உடையாமல் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா உடையஞ்சிராமல் அப்படியே வந்து பார்த்து வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இது வந்து சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து கலரி விடக்கூடாது. சரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சேர்த்தியாச்சு. அப்படியே லைட்டாக வந்து குழம்புக்குள்ளே வந்து டிப் ஆகிற மாதிரி நல்லா வந்து கரண்டியில் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ ரொம்ப வந்து கலக்குனிங்கன்னா இது வந்து உடஞ்சிரும். அதனால் இந்தளவுக்கு லைட்டாக வந்து குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பருப்பு உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வந்து வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. உள்ளே இருக்கிற உருண்டையெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. குழம்பும் நல்லா வந்து திக்காயிருச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.